இப்போ நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு மார்க்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த ஆர்டரில் போங்க. ஸோ தட் உங்களுக்கு நிறைய கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும் அட் த எண்ட் ஆஃப் த மார்க்ஸ் ப்ராக்டிசஸ். சரிங்களா? ஓவராலாக ஃபஸ்ட்டு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸு ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுங்க. செக்ஷன் வைஸும் கொடுக்கலாம், சப்ஜெக்ட் வைஸும் கொடுக்கலாம். சரிங்களா? இல்லை ஓவரால் ஒரே கோவா ஃபுல் பேப்பர் சால்வ் பண்ணலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு. செகண்டு, சிடிஎஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. அதுவும் யூபிஎஸ்சி மூலமாக தான் கொடுக்குறாங்க. அதனால நீங்கள் அந்த கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணலாம். ஏன்னா பேஸ்ட் ஆன் தட் ஆல்சோ கொஸ்டின்ஸ் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. சிஆர்பிஎஃப் இந்த கொஸ்டின்ஸும் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இதில் சிடிஎஸ் இந்த வருஷத்தோட யூபிஎஸ்சியோட ஃபஸ்ட் எக்ஸாமே அதுதான். அதுக்கப்புறம் தான் மற்ற எக்ஸாம்ஸ் எல்லாமே வரும். ஸோ சிடிஎஸ் எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸு சால்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சிஆர்பிஎஃப் சால்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மற்ற இன்ஸ்டிடியூட்ஸோட மார்க் டெஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இந்த 3 சர்வீசஸோட கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அண்ட் மற்ற இன்ஸ்டிடியூட்டோட மார்க் டெஸ்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு கட்டிங் எட்ஜ் கிடைக்கும். ஸோ யூபிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர்ஸ், சிடிஎஸ், சிஆர்பிஎஃப் இந்த ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணதுக்கப்புறம் go for other institutes marks. I'll see you in the next video.